ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம சோசியல் மீடியால இந்த மாதிரி கண்ட நிறைய பரவி இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க சொல்ற மாதிரி நம்ம உலகம் உண்மையிலேயே அழிய போதா என்ன? அத தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. எப்படி இந்த நியூஸ் பரவுதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு மீன் தான். என்னடா உலகமே அழிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னடா மீன பத்தி பேசுற அப்படின்னா, ஆமாங்க இது ஒரு மேட்டர் இருக்கு. டூம்ஸ்டே அப்படிங்கிற ஒரு மீன் வந்து மெக்சிகோ பக்கத்துல கரை ஒதுங்கி இருக்கு. இது என்ன மீன் வந்து கரை ஒதுங்குறது ஒரு சாதாரண விஷயம் தான் நீங்க நினைக்கலாம். ஆனா அது வந்து ஆழ்கடல் உயிரினம். அது மட்டும் இல்லாம ஒரு ஆழ்கடல் உயிரினமான டெவில் ஃபிஷ் சொல்லப்படுற 3000 அடிக்கு கீழே இருக்கிற வாழக்கூடிய ஒரு மீனும் இப்போ சர்ஃபேஸ்க்கு மேல வந்திருக்கு. இது எங்கேயோ பார்த்த மாதிரி நினைக்காங்க, நீம படத்தை தான் பார்த்திருப்பீங்க. இப்போ அந்த மீனுமே வாட்டர் சர்ஃபேஸ்க்கு மேல வந்து இறந்து போயிருது. இப்போ இந்த ரெண்டு மீனுக்கும் உலகம் அழிய போறதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். இருந்தாலும் இந்த ரெண்டு மீன்களுக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்டோரி பெருசா இருக்குங்க. இருந்தாலும் நான் சிம்பிளா சொல்லி முடிச்சிடறேன். இந்த மீன்கள் அரியவகை மீனால எங்கேயும் காணப்படாது. அப்படி ஒரு காணப்பட்டுச்சு அப்படின்னா அது நம்ம இந்த உலகத்தோட அழிவா கூட இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேரால நம்பப்படுது. இந்த விஷயத்துல நம்புறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மீன் பார்த்தாலே ஒரு பேட் லக், அதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நிலநடுக்கம் சுனாமி போல வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால பல மக்கள் இறப்பாங்கன்னு மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம போனஸா லிவியத்தான் அப்படிங்கிற ஒரு கிரியேச்சர் பத்தி சொல்றாங்க. அந்த கிரியேச்சர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தி நான் ஒரு லாங் வீடியோ உங்களுக்கு மேக் பண்றேன்.